ஓம் சாந்தி. நான் பரமபிதா பரமாத்மா இறைத்தந்தையின் குழந்தை. இரு புருவங்களுக்கிடையே ஒளி வீசுகின்றேன். என் அடையாளம் பாபாவின் நேரடி சந்தானம். நான் ஆத்மீக ஒளி வடிவம். என் தன்மை பரிசுத்த சொரூபம். நான் பாபாவின் ஒளிப்புள்ளி குழந்தை. என் ரூபம் பிந்து சொரூபம். ஆத்மா எப்போதும் தூய்மையான ஒளி வீசுகின்றது. எனது மனம் எப்போதும் அன்பில் மூழ்கியிருக்கிறது. தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் நான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அன்பின் நாயகி ஆத்மா. எனக்கு பாபாவின் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. பாபா சொல்வதெல்லாம் எனக்காகவே என்று நான் உணர்கிறேன். நான் பரமபிதா சிவபாபாவின் அன்பு குழந்தை. என் சிந்தனை எப்போதும் பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கிறது. நான் தந்தையின் ஆசீர்வாதத்தை தினமும் பெறுகிறேன். ஆத்மா வரதானங்களால் நிரம்பியுள்ளது. நான் பாபாவின் வரதானத்தில் நிலை பெற்றவன். பாபா என்னைக் காக்கிறார் என்ற நம்பிக்கையில் எப்போதும் நிலை பெற்றுள்ளேன். நான் வெற்றி சொரூப ஆத்மா. அன்பும் உறுதியும் என்னை வெற்றி பெறச் செய்கின்றன. தைரியத்தால் பாபாவின் உதவியை ஈர்க்கிறேன். நான் எவரடி ஆத்மா. பாபா எந்த கட்டளையையும் தந்தால் நான் உடனே ஏற்றுக்கொள்கிறேன். சோதனை வந்தால் நான் உடனே தேர்ச்சி அடைகிறேன். என் மனம் எப்போதும் நிலையானதாக இருக்கிறது. நான் சாந்தியின் தூதர். பரந்தாமமே என் உண்மையான தாயகம். நான் அன்பின் வடிவம். ஆத்மா தூய்மையான அன்பால் நிரம்பியுள்ளது. நான் தூய்மையின் சின்னம். நான் ஆத்மீக சக்திகளின் சேகரிப்பு. என் உள்ளத்தில் எப்போதும் அமைதி உள்ளது. ஆத்மா ஆழ்ந்த அமைதியை அனுபவிக்கிறது. நான் பிறருக்கு அமைதியை பரப்புகிறேன். நான் அமைதியின் தூதராக இருக்கிறேன். எனது வாழ்க்கை பிறருக்கு நம்பிக்கையின் விளக்காக உள்ளது. நான் பாபாவின் உத்தரவுகளை எப்போதும் நிறைவேற்றுகிறேன். என் வாழ்க்கை பாபாவின் சேவைக்காகவே. எப்போதும் தந்தையின் கருவி. சேவையின் மூலம் நான் ஆனந்தம் பெறுகிறேன். சேவை மூலம் ஆத்மா ஒளி வீசுகிறது. நான் தேவதா ஆத்மா. என் நிலை முழுமையான தெய்வீக ரூபம். நான் பரிபூரண தேவதா நிலையை அடைந்துள்ளேன். ஆத்மா எல்லா குணங்களாலும் நிரம்பியுள்ளது. நான் பாபாவுக்கு சமமானவன். ஆத்மா கர்மாதீத் நிலையை கொண்டுள்ளது. நான் தேவதா கலைகளை உடையவன். நான் ஆத்மீக வளத்தை பகிர்கிறேன். ஆத்மா பாபாவின் சேவைக்கான கருவி. ஆத்மா தேவதா பரிமளத்தை பரப்புகிறது. ஆத்மா நிரந்தர புனிதம் அடைந்துள்ளது. ஆத்மா பாபாவின் வரதானத்தின் மூலம் பரிபூரண தேவதா ஆத்மாவாக மாறியுள்ளது. நல்லது.